ஸோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸில் யூனிட் 1 ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ் ஆல்ரெடி 3 கிளாஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ என்னெல்லாம் பார்த்துருக்கோன்னா ப்ரீவியஸ் வீடியோஸில் போய் ஒருக்கா கன்ஃபார்ம் பண்ணி பார்த்துக்கோங்க. பார்க்காதவங்க ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, அதில் பிஹேவியர்ஸ் என்ன, ஃப்ளூயிட்னா என்னங்கிற டீட்டெயில்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ரெண்டு கால்குலேஷன் பார்த்துருக்கோம். வெயிட்டு அண்ட் டென்சிட்டி கொடுத்தாங்கன்னா அதில் வந்து மற்ற ஸ்பெசிஃபிக் வால்யூம், ஸ்பெசிஃபிக் வெயிட், இந்த டேர்ம்ஸ்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது. ஸோ வால்யூமும் மாஸும் மட்டும் கொடுத்தாங்கன்னா அதிலேருந்து மற்ற டேர்ம்ஸ்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்த ஈக்குவேஷன்ஸ் நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ இது ஒரு ரிமைண்டர், ஸ்மால் ரிமைண்டர் அண்ட் 1 மார்க் கொஸ்டின் சொல்லிக்கலாம். அண்ட் லைஃப் லாங் நம்ம லைஃபுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற டீட்டெயில்ஸ் அண்ட் டேட்டா இதெல்லாம். ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெயிட்டு, நீங்கள் வீடியோவில் பார்க்குற அந்த வெயிட், டென்சிட்டி, ஸ்பெசிஃபிக் வால்யூம், ஸ்பெசிஃபிக் வெயிட்டு, ரிலேட்டிவ் டென்சிட்டி, இதோட ஈக்குவேஷன்ஸ் வந்து நமக்கு லைஃப் லாங் தேவைப்படும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது டிப்ளமோ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஜாபுக்கு போனால் கூட நமக்கு வந்து மாஸ், நம்ம வந்து ஒரு பொருளை தூக்கி கிலோகிராமில் வெயிட் பண்ணி நம்ம பார்க்குறப்போ மாஸ் கிடச்சிரும். அதுலேருந்து நம்ம கால்குலேஷன் தேவையான வெயிட்டு, அதோட டென்சிட்டி, இதெல்லாம் நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும். ஸோ அதுக்கான முக்கியமான ஈக்குவேஷன்ஸ் தான் இதில் கொடுத்துருக்குறேன். இது நமக்கு ஆல்ரெடி டிப்ளமோ சப்ஜெக்ட் தான், பேஜ் நம்பர் 12 இருக்குது. ஸோ பார்க்காதவங்க புக் எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா புரியும். ஸோ வெயிட்டுக்கு ஈக்குவேஷன் மாஸ் இன்டு கிராவிட்டி, ஆக்சிலேஷன் டியூ டு கிராவிட்டி. ஸோ ஆக்சிலேஷன் டியூ டு கிராவிட்டி ஆல்ரெடி இது ஒரு ஸ்டாண்டர்ட் வேல்யூ, நம்ம எல்லாருக்குமே ஏற்கனவே தெரிஞ்சதுன்னா 9.81 மீட்டர் பர் செகண்ட். ஸோ இது வந்து ஸ்டாண்டர்ட் வேல்யூ. ஸோ நமக்கு மாஸ் கொடுத்துருக்காங்க, வெயிட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து மாஸ் கண்டுபிடிச்சிக்கலாம் இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி. அது அல்லது மாஸ் நம்மளால் கண்டுபிடிக்க முடியுது, நம்ம கால்குலேஷனுக்கு வந்து நமக்கு வெயிட் தான் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி நம்ம வெயிட் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ டென்சிட்டி அது வந்து ரோங்கிற சிம்பிளால் சொல்லுவோம். இந்த ஸ்மால் லெட்டர் பி மாதிரி இருக்குல்ல, இதுக்கு நம்ம வந்து ரோன்னு சொல்லுவோம் இந்த சிம்பிளை. ஸோ ரோ ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம், எம் பை வி. டென்சிட்டினா அடர்த்தி, நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இந்த ரேஷியோ பிட்வீன் மாஸ் அண்ட் வால்யூம் இஸ் கால்டு டென்சிட்டி. ஸோ இது சிம்பிளாக பார்க்குறப்போ எம் பை வி. இதோட யூனிட் பார்த்தீங்கன்னா டென்சிட்டியோட யூனிட்டு, மாஸோட யூனிட்டு கிலோகிராம், வியோட யூனிட்டு மீட்ரு கியூப். ஸோ வினா வால்யூம் மீட்ரு கியூப். ஸ்பெசிஃபிக் வால்யூம், வால்யூம் பை மாஸ். ஸோ இதை இன்னொரு டெஃபினிஷனாகவும் சொல்லலாம், 1/ρ. ஸோ இதோட யூனிட் மீட்டர் கியூப் பர் கிலோகிராம். ஸ்பெசிஃபிக் வெயிட் ஈக்குவல் டு வெயிட் பை வால்யூம். ஸோ வெயிட் நமக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா நம்ம அதில் வந்து வால்யூம் கண்டுபிடிச்சிக்கலாம், ஸ்பெசிஃபிக் வெயிட் கண்டுபிடிச்சிக்கலாம், வெயிட்டும் வால்யூமும் தெரிஞ்சிருந்ததுன்னா. ஸோ ஆக்சுவலி நமக்கு வெயிட் தெரியாது, மாஸ் தான் தெரியும் அப்படின்னா நம்ம வந்து வெயிட் ஈக்குவல் டு மாஸ் இன்டு ஆக்சிலேஷன் டியூ டு கிராவிட்டி போட்டிங்கன்னா நமக்கு வந்து வெயிட் ஈஸியாக கிடச்சிரும். ஸோ அதில் வந்து நம்ம ஸ்பெசிஃபிக் வெயிட் கால்குலேட் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். ரிலேட்டிவ் டென்சிட்டி அல்லது ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஈக்குவல் டு ஸ்பெசிஃபிக் வெயிட் ஆஃப் லிக்விட் பை ஸ்பெசிஃபிக் வெயிட் ஆஃப் வாட்டர். இந்த ஸ்பெசிஃபிக் வெயிட் ஆஃப் வாட்டர் வந்து ஒரு ஸ்டாண்டர்டு இந்த இருக்குது பார்த்துங்க, 9810 நியூட்டன் பர் மீட்டர் கியூப். இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் வேல்யூ, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்பெசிஃபிக் வெயிட் ஆஃப் லிக்விட், எந்த லிக்விடுக்கு நமக்கு ஸ்பெசிஃபிக் வெயிட் கண்டுபிடிக்கணுமோ அந்த லிக்விட ஸ்பெசிஃபிக் நமக்கு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம ரிலேட்டிவ் டென்சிட்டி கண்டுபிடிச்சிக்கலாம். அதாவது ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் லிக்விட் வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அண்ட் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் வாட்டர் வந்து 1. இது நமக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் வேல்யூ, எப்போவுமே ரிமைண்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் வாட்டர் வந்து 1. ஸோ ரோ ஆஃப் வாட்டர், டென்சிட்டி ஆஃப் வாட்டர் 1000 கிலோகிராம் பர் மீட்டர் கியூப். டென்சிட்டி ஆஃப் மெர்க்குரி 13,600 கிலோகிராம் பர் மீட்டர் கியூப். ஸோ கால்குலேஷன்ஸ்க்கு இதெல்லாம், இந்த வேல்யூலாம் ரொம்ப முக்கியமாக நமக்கு தேவைப்படும். ஸோ அதனால் இந்த ஆக்சிலேஷன் டியூ டு கிராவிட்டி இந்த வேல்யூவும், இந்த ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி, டென்சிட்டி ஆஃப் வாட்டர், டென்சிட்டி ஆஃப் மெர்க்குரி அண்ட் ஸ்பெசிஃபிக் வெயிட் ஆஃப் வாட்டர், இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க, மனசில் நிற்கட்டும். இந்த வேல்யூஸ் எல்லா கால்குலேஷனுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ரிமைண்டர். இந்த ஈக்குவேஷன்ஸ் ஃபஸ்ட்டு சப்ஜெக்டில், அதாவது ஃபஸ்ட்டு யூனிட்டில் நமக்கு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸில் ஃபஸ்ட்டு இந்த 10 பாயிண்ட்டும் நம்ம கொடுத்துருக்க இந்த 10 பாயிண்ட்டும் ரொம்ப முக்கியமானது. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. லைஃப் லாங் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸில் எந்த ஒரு எக்ஸாம் கொஸ்டின் எடுத்து பார்த்தாலும் இந்த 10ல் ஏதாவது 2 இல்லாமல் இருக்காது. அண்டு கால்குலேஷன் வருதுன்னா இதிலேருந்து கால்குலேஷன் கேட்டாங்கன்னா இந்த ஈக்குவேஷன்லாம் ரொம்ப சிம்பிள் ஈக்குவேஷன்ஸாக இருக்கிறதுனால நம்மளால் ஈஸியாக அட்டன் பண்ணி மார்க் எடுக்க முடியும். அண்ட் தியரட்டிக்கலாக பார்த்தீங்கன்னா டிஃபைன் ஃப்ளூயிடு ஃபஸ்ட்டு கொஸ்டின் அதாங்க இருக்குது. தியரட்டிக்கல் கொஸ்டினில் டிஃபைன் ஃப்ளூயிட், ஏற்கனவே நம்ம ஃப்ளூயிட்னா என்னங்கிறத பார்த்தோம். அதை மறுபடியும் ரீகால் பண்ணிக்கலாம், இல்லை ரிமைண்ட் பண்ணிக்கலாம். எ சப்ஸ்டன்ஸ் கேன் பி ஃப்ளோ வித் ஆர் வித்தவுட் எய்ட் ஆஃப் ஃபோர்ஸ், இட் கால்டு ஃப்ளூயிட். சிம்பிள் டெஃபினிஷன் தான், ரொம்ப சிம்பிளாக, அதாவது ஈஸியாக உங்களுக்கு மனசில் ஆகிறதுனால இப்படி சிம்பிளாக சொல்கிறேன். நீங்கள் புக்கில் இருக்க ரிவைண்ட் பண்ணி படிச்சுக்கன்னா இன்னும் நல்லா மனசில் ஆகும். ஃப்ளூயிட், அதாவது தமிழில் சொல்கிறதா இருந்தால் ஒரு பொருள்
நம்ம எக்ஸ்டர்னலாக விசை செலுத்தியோ அல்லது விசை செலுத்தாமலோ பாயக்கூடிய தன்மை அந்த பொருளுக்கு இருந்ததுன்னா அதை நம்ம வந்து ஃப்ளூயிடுன்னு சொல்லுவோம், அதாவது பாய்மம்னு சொல்லுவோம். டென்சிட்டி, டிஃபைன் டென்சிட்டி அப்படின்னா ஆல்ரெடி இங்கே இருக்குது, ரேஷியோ பிட்வீன் மாஸ் பை வால்யூம். டிஃபைன் ஸ்பெசிஃபிக் வால்யூம் ஆல்ரெடி அதெல்லாம் இப்போ தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஸோ இதில் ஸ்பெசிஃபிக் வால்யூம், ஸ்பெசிஃபிக் வெயிட்டு, ரிலேட்டிவ் டென்சிட்டி இதெல்லாம் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வாட் இஸ் விஸ்காசிட்டி? த ஃப்ளோ ஆஃப் ஃப்ளூயிட் இட்ஸ் ஹேஸ் ரெசிஸ்டன்ஸ். இதான் நம்ம விஸ்காசிட்டின்னு சொல்கிறது. விஸ்காசிட்டினா என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக, த ஃப்ளூயிட் ஹேஸ் ஃப்ளோ ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். அது வந்து பாயிறதுக்கு ஏற்படுத்தக்கூடிய தடை தான் விஸ்காசிட்டி. ஒரே சிங்கிள் கோட்டில் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃப்ளோ ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இஸ் கால்டு விஸ்காசிட்டி. வாட் இஸ் த யூனிட் ஆஃப் சர்ஃபேஸ் டென்ஷன் கேட்டிருக்காங்க. இது நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம வந்து சர்ஃபேஸ் டென்ஷனை பற்றி பார்த்தோம். சர்ஃபேஸ் டென்ஷன் வந்து டேஞ்சென்ஷியல் ஃபோர்ஸுங்கிறத நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ அதோட யூனிட் என்னன்னு கேட்டிருக்காங்க. டேஞ்சென்ஷியல் ஃபோர்ஸ் பெர் யூனிட் லென்த் ஆக்டிங் அட் ரைட் ஆங்கிள்ஸ் ஆன் எய்தர் சைடு ஆஃப் த சர்ஃபேஸ். இதுதான் சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படிங்கிறது. ஹவு ஃப்ளூயிட்ஸ் ஆர் கிளாசிஃபைட். ஃப்ளூயிட்ஸ் வந்து எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்கன்னு கேட்டிருக்காங்க. இது நம்ம ஃபஸ்ட்டு கிளாஸில் உள்ள வீடியோவில் நம்ம இது வந்து பார்த்தோம். ஃப்ளூயிட்ஸ் எப்படி நம்ம கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஐடியல் ஃப்ளூயிட், ப்ராக்டிக்கல் அண்ட் நியூட்டானியன், நான் நியூட்டானியன் ஃப்ளூயிட். 4 ஃப்ளூயிட் தான் இருக்குது. ஸோ இது வந்து நியூட்டானியன் லா ஆஃப் விஸ்காசிட்டிக்கு ஒபே பண்ணுறது நியூட்டானியன் ஃப்ளூயிடு, லா ஆஃப் விஸ்காசிட்டிக்கு ஒபே பண்ணாதது நான் நியூட்டானியன் ஃப்ளூயிடு. அண்ட் ஐடியல் ஃப்ளூயிட் ஒரு இமேஜினரி ஃப்ளூயிடுன்னு சொன்னோம். அதாவது டென்சிட்டியை மட்டும் கணக்கில் எடுத்துக்கிட்டு ஒரு ஃப்ளூயிட் இருந்ததுன்னா அது ஐடியல் ஃப்ளூயிடு. டென்சிட்டி, விஸ்காசிட்டி, அப்புறம் கோஹெஷன், அட்ஹெஷன் இந்த மாதிரி பிஹேவியர்ஸ்லாம் ஒரு ஃப்ளூயிடுக்கு வச்சுருந்ததுன்னா அது ப்ராக்டிக்கல் ஃப்ளூயிட். ஸோ நெக்ஸ்ட்டு விச் ஃப்ளூயிட் இஸ் கால்ட் அஸ் நியூட்டானியன் ஃப்ளூயிட். இப்போ நான் ஆல்ரெடி சொன்னது தான், நியூட்டனின் லா ஆஃப் விஸ்காசிட்டி ஒபே பண்ணுற ஃப்ளூயிடு நியூட்டானியன் ஃப்ளூயிட். கிவ் த எக்ஸாம்பிள் ஆஃப் ரியல் ஃப்ளூயிட். ரியல் ஃப்ளூயிடுக்கு எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமான்னு கேட்டிருக்காங்க. வாட்டர், ஆயில் எல்லாமே ரியல் ஃப்ளூயிடு தான். டிஸ்டிங்யூஸ் பிட்வீன் அப்சல்யூட் விஸ்காசிட்டி அண்ட் கைனமெட்டிக் விஸ்காசிட்டி. ஸோ ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட வித்தியாசம் சொல்லியிருந்தேன், உங்களுக்கு புரியும். ஸ்டேட் த ரிலேஷன் பிட்வீன் அப்சல்யூட் விஸ்காசிட்டி அண்ட் கைனமெட்டிக் விஸ்காசிட்டி. இந்த ரெண்டுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் ஆல்ரெடி ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம், பார்த்தீங்கன்னா புரியும். வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஐடியல் அண்ட் ரியல் ஃப்ளூயிட். இப்போ ஆல்ரெடி நான் சொன்னது தான். ஐடியல் ஃப்ளூயிடுங்க ஒரு இமேஜினரி ஃப்ளூயிடு, அது வந்து ஹேவிங் ஒன்லி டென்சிட்டி, இட் கால்டு ஐடியல் ஃப்ளூயிட். ஸோ ரியல் ஃப்ளூயிட் டென்சிட்டி, விஸ்காசிட்டி, கோஹெஷன், அட்ஹெஷன், கம்ப்ரஸபிலிட்டி இந்த மாதிரி நிறையா பிஹேவியர்ஸை வச்சுருக்கிறது ரியல் ஃப்ளூயிட். ஸோ இவ்வளோதான். நியூமரிக் ப்ராப்ளம்ஸில் நம்ம ஆல்ரெடி 2 கால்குலேஷன் பார்த்துட்டோம். ஸோ அது இல்லாமல் இனி கொஸ்டினாக கேட்டிருக்காங்க, ஆன்சர் இல்லாத ஒரு கால்குலேஷன் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஒரு கால்குலேஷன் பார்க்கலாம்.